Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லஞ்ச் காம்போல நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பச்சை பயிறு வச்சு குழம்பு, தக்காளி ரசம், கத்திரிக்காய் பொரியல், கூடவே தயிர். இதுதான் நம்மளோட லஞ்ச் காம்போ. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பச்சை பயிறு ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறோம். பச்சை பயிறு குக்கரில் வெந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் நம்ம ரசம் ரெடி பண்ணிடலாம். கடாய் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். பொரிஞ்சிட்ருக்கும் போதே நம்ம ஜீரகம் போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சமாக பூண்டு, ஒரு 3-4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை கொஞ்சமாக வதக்கிப்போம். லைட்டாக வதங்கினே ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தக்காளி வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். தக்காளி இந்தளவு வதங்கினா போதும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து நல்லா தண்ணியில் விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துருவோம். இப்போ இது கூடவே ரசப்பொடி ஆட் பண்ண போகிறேன். ரசப்பொடி 1-1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம பருப்பு ஏற்கனவே தனியாக வச்சுருக்கோம் அப்படின்னா பருப்பு தண்ணியும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு தனியாக வைக்கலை, பயிர் குழம்பு வைக்கிறதுனால. இதுலேயே இந்த ரசப்பொடியிலே பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்து தான் அரைக்கிறோம். ஸோ கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு தேவைன்னா இந்த டைமில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ரசம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு மேலால் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், தக்காளி ரசம் ரெடி. பயிறு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம குழம்பு மொத்தமாக வைக்கலான்னா இதுலேயே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டே வச்சுருவாங்க. நான் குழந்தைக்கு கொஞ்சம் தனியாக பயிர் வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி தனியாக வேக வச்சு எடுக்கிறேன். கொஞ்சமாக குழந்தைக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை குழம்பு பண்ணிக்கலாம். வெந்த பயிரை நல்லா இப்படி லைட்டாக கரண்டியெல்லாம் மசிச்சு கொடுத்திங்கனாவே மசிஞ்சிடும். இல்லை மேஷர் வச்சும் மசிச்சுக்கலாம், இல்லை பருப்பு கடையிற மத்து வச்சும் நீங்கள் மசிச்சுக்கலாம். ரொம்ப மசிக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அங்கங்கே தெரியணும். அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தாளிக்க போகிறோம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக கடுகு. இப்போது கடுகு நல்லா வெடிச்சிச்சு. இப்போது கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பூண்டு பல் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். குழம்புக்கு அந்த கடாயில் வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. அதே டைமில் நம்ம இன்னொரு கடாய் வச்சுருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கத்திரிக்காய் பொரியலுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை நான் ஆட் பண்ண போகிறேன். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த டைம்லேயே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்தது தக்காளி சேர்த்து போகிறோம். குழம்புக்கு ஏற்கனவே வெங்காயம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது ஓரளவு கலர் மாறி இருக்குது பாருங்கள். லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நிறைய இதுக்கு சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரே ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பயிரில் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ குழம்புக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு
தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் அளவு ஜீரா பவுடர். இப்போது ஆக்சுவலாக இந்த குழம்புக்கு எப்படி பண்ணுவாங்கன்னா, தனியா கொஞ்சமும் ஜீரகம் கொஞ்சமும் பச்சையாக எடுத்துப்பாங்க. எடுத்து வாணலியில் வந்து வெறும் வாணலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து இந்த குழம்போடு சேர்ப்பாங்க. அது அப்படியே வாயிலே மாட்டுது, பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் பவுடராக ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னா அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இதோட ரெசிப்பியில் அப்படி தான் சேர்ப்பாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும், அதற்கு நம்ம வெயிட் பண்ணலாம். குழம்புக்கு தக்காளி வதங்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பொரியலுக்கு தாளித்து விட்டுருந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதங்கட்டும். தேவைப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக தான் ஆகும். குழம்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாகும். அதே பொரியலுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டிங்கன்னா தான் நல்லா வதங்கி சுருள டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். குழம்புக்கு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கப்புறம் அந்த பயறு ஏற்கனவே கொஞ்சம் மஸ்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணி கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி. இதில் காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் இந்த காஞ்ச மிளகா அதோட ஃப்ளேவர் மட்டும்தான். ரொம்ப காரமாலாம் இருக்காது, சப்புன்னு தான் இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குழம்பு. வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணுறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். இதை நான் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு தண்ணியிலே போட்டு வச்சுக்கோங்க செய்கிற வரைக்கும், அப்புறம் கருத்து போயிடும். இதை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து தண்ணி தெளித்து விட்டு மூடி வச்சு வேக விட்டு எடுக்க போகிறோம். நிறைய தெளிச்சிடாதீங்க, லைட்டாக ஒரே ஒரு கை தெளித்தா போதும். தெளிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த தண்ணி சேர்த்து குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளியோட தண்ணி கொஞ்சம் சேர்த்து கொதிக்க வச்சுருந்தோம். நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் ஏற்கனவே வெந்து மசிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பச்சை பயிறு, அதை இது கூட ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5-10 நிமிஷம் இது கொதிக்கட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கடைசியாக மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தழை நிறைய தூவினிங்கன்னா தான் இந்த குழம்பு ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். அதனால் மல்லித்தழை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ காயை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நிறைய மிளகாத்தூள் வேண்டாம். இப்போ இது கூடவே இட்லி மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் போட்டு செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பயறு குழம்பு ரெடி. ரசம், கத்திரிக்காய் பொரியல், தயிர், சாதம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். சூப்பரான லஞ்ச் காம்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி காம்போ செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போது ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும். பச்சை பயிரெலாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ ரொம்ப ஆயில் கண்டென்ட்டும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி காம்போ செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.